ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபீஸ், ரொம்ப பிடிச்சமானது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு பீட்ஸை செஞ்சு ட்ரை பண்ணி போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி செய்யலான்றதுக்கு மைதா மாவு 150 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து சுடுதண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் 150 கிராம் மைதா மாவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஸ்பூனாக வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சால்ட்டு சிறிது சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுங்க. ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. மாவு கொஞ்சம்தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து இப்படி பிசைஞ்சு கொடுத்து அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தப்போ, அதனால் எங்கள் வீட்டில் சொன்னாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக இருந்துச்சு, அதனால் நம்ம சேனலில் போடுவோன்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் மறுபடியும். ஆனால் செய்கிற ஒவ்வொரு செகண்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்படி நல்லா வந்து உருட்டி நல்லா வந்து அந்த விரிசல்லாம் எதுவும் இல்லாமல் இப்படி வச்சு கவர் போட்டு ஒரு 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவராக இருந்தாலும் பரவாயில்ல மூடி வைங்க. நல்லா வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆனால் பொங்கியிருக்கும் பாருங்கள். நம்ம வச்சுருந்த மாவுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் எப்படி நல்லா வந்து மாவு நல்லா புசு புசு புசுன்னு இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்குறப்பமே. பாருங்கள் நல்லா இப்போ வந்து இதை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து நான் அழுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ தோசைக்கல்லில் கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகி அதுக்கப்புறம் இதை வைக்கணும். அப்போ தான் வந்து பீட்சா வந்து கருகி போகாமல் இருக்கும். அதுக்காக சொன்னேன். கீழே ஒரு சின்ன தோசைக்கல் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெருசுனால தெரியல உங்களுக்கு கீழே வச்சது. அது ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வைங்க. தக்காளி, குடமிளகாய், பெரிய வெங்காயம், இது பன்னீர், இது வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர். நான் அந்த வீடியோ லிங்க்கையும் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வெறும் சாதா டொமேட்டோ சாஸ் தான். இதை வச்சு நான் பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த குடமிளகா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணும்னா கூட வைங்க. நான் சும்மா அழகாக இருக்கணுமேன்றதுக்காக அங்கே இங்கேயும் அழகாக எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக புரியும். நானே பீட்சா செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெங்காயமெல்லாம் போட்டுட்டாச்சு. இப்போ பன்னீர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர், நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை வந்து குறைவாக வச்சுட்டு சீஸ் வந்து நான் திருவி போட்டிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சீஸ் பாருங்களேன். நல்லா நான் தேவையான அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் வந்து கீழே ஒரு லேயர் போட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டிங்கன்னா அந்த மாதிரி அந்த கடையில் இழுக்கிற மாதிரி ஜவ்வு மாதிரி வரும். எனக்கு இது போதும், அதனால் நான் போட்டுட்டேன். இது வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். இது மேலே வந்து அப்படி லைட்டாக மலை சாரலில் தூவி விட்ட மாதிரி தூவி விடுறேன். பார்த்துக்கோங்க. வீட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணது தான். வரமிளகாவை வந்து அப்படியே இது பண்ணி அடித்தது தான். இதே மாதிரி நீங்கள் வந்து அடுப்பை வந்து குறைவாக வச்சு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கு. இப்போ வச்சு நம்ம மூடிடலாம். பார்த்துருங்க. பார்த்து ஒரு ஃப்ளேவர் வந்து வாசனை வெளியே வந்துச்சு. அப்பயும் நல்லா சீஸெல்லாம் உருகிருச்சு. பார்த்தேன், நல்லா எல்லாமே சூப்பராக வெந்திருந்துச்சு. ஃப்ளேவர் மட்டும்தான் வரணும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் பீட்சா வேகிறதுக்கு. நான் அடுப்பை குறைவாக வச்சு ஏற்கனவே தோசைக்கல் ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சீஸ் வந்து உருகியிருக்கு. அந்த தக்காளி கூட பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் சீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே.
அந்த ரெட் சில்லி ஃப்ளீட்ஸும் பாருங்கள் நல்லா வலுவலுன்னு. நான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். காரம், சால்ட்டு, ஸ்வீட்டு சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டான பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.